ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ ஃபைனலி நாளைக்கு விடாமச்சு ரிலீஸு. பசங்கிட்ட சொல்லி எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஏர்லி மார்னிங் டிக்கெட்டாக வாங்கியாச்சு. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை மணி ஷோக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரிவ்யூ போட்டுருவோம். சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை பற்றி பேசிடுவோம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் இந்த விடாமுயற்சியை சர்க்குலேட் பண்ணி தான் அந்த ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றதையும் ஃபுல் ஃபிளட்ஜாக பார்ப்போம். என்னடா என்னென்னமோ சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா போ பார்ப்போம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விடாமுயற்சி படத்துக்கான ஹைப்புன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எப்பயுமே பிக் ஸ்டார்ஸ் படம் கிட்ட நெருங்க ஹைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனா இல்லை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வரது வந்து சகஜம்தான். பட் இங்கே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஆப்போசிட் ஃபேன்ஸ், அவங்க வந்து என்னைக்குமே ஒரு விதத்தில் சில ஹேட் ரேட்டை பரப்புவாங்க, இல்லைனா அந்த படத்தை எப்படியாவது கொஞ்சம் டவுன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அதுலேயும் முக்கியமாக விஜய் படம் வந்ததுன்னா அஜித் ஃபேன்ஸ் பண்ணுவாங்க, அஜித் படம் வந்ததுன்னா விஜய் ஃபேன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சகஜம் தானேப்பா, இதெல்லாம் வந்து இயற்கை தானே அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் முக்கியமா இந்த விடாமுயற்சி படம் வரப்போகுது. சோசியல் மீடியா பார்த்தா நான்லாம் வந்து அடிச்சுட்டு சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்லலாம் நான் சோசியல் மீடியா பார்க்குறேன். என்னவோ ஏதோ எனக்கு தெரியல, நான் ஸ்க்ரோல் பண்ற பேஜஸ், நான் பார்க்குற கமெண்ட்ஸ், நான் பார்க்குற மீம்ஸ்ல மட்டும் ஏதோ அனில்ஸும் ஆமைஸும் வந்து கொஞ்சம் கொலாவிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. சும்மாலாம் சொல்லல, நான் பார்க்குற இடம், நான் முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் கூட அனுப்புறேன். ஸோ கமெண்ட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், மீம்ஸ் எல்லாம் முடிஞ்சா கூட நான் அப்படியே ஷேர் பண்றேன். அப்படியே கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க. ஃபுல்லா விஜய் சாரோட அந்த ஒரு டிபி வச்சிருக்கக்கூடிய மீம் பேஜஸ் எல்லாமே விடாமுயற்சி படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க மீம்ஸ் போட்டுட்டு. இங்க ஒரு சைடு 2026 நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, 2025 நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படியே ஒன்னா கட்டி புரண்டு முத்தம் கொடுக்காதான் குறை. அந்த அளவு ரெண்டு டீமும் சேர்ந்து படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. வாட் ஜஸ்ட் ஹேப்பனிங் ப்ரோ? நாம வந்து இந்த யூனிவர்ஸ்ல தான் இருக்கோமா, இல்ல ஏதாவது மல்டிபிள் ரியாலிட்டியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகமும் சேரவே சேராதே, அப்படி ஒரு கட்டமே இல்லையே அப்படின்ற அந்த ஒரு பட்சத்தை இப்போ அது ஃபைனலி நடந்துருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ அன்பா அப்படியே பரிமாறிக்கிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வெயிட்டிங் ப்ரோ, அஜித் படம் அப்படியே பார்த்தே ஆகணும் ப்ரோ, ஓட வைக்கணும் ப்ரோ, ஏர்லி மார்னிங் ஷோ டிக்கெட்டை போடுறோம் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதா இருக்கட்டும். ஒரு சைடு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டு சேர்ந்து பார்ப்போம் ப்ரோ, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து யாருக்கு லாபமோ நஷ்டமோன்னு தெரியல, ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் பயங்கர லாபம். லைக்கா கொடுத்து வச்சவே நீ உன் படம் வர நேரமாக பார்த்து இவங்களோட சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து செம்மையா ஒத்து போகுது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒன்று சேர்ந்துட்டாங்கிற காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பயங்கரமா கலெக்ஷன் நல்லவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வரையும் பார்த்த இந்த ஒரு விஷயங்கள்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஷோக்கான ரிவ்யூ மட்டும் டீசெண்டா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்காக கொடுத்தானுங்கன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 500 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு, ஹைப்பும் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு வேற வந்து ஒரு அஜித் படம் வருது. அப்படி பார்க்கும்போது கெப்பாசிட்டி இருக்கு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த பட்சத்தில் இந்த படத்தை வந்து மேபி சக்சஸ் ஆன ஒரு பிலிமா மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லி வேற அடுத்து வருது. இவனுங்க போற ஃபோர்ஸை பார்த்தா ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல படத்தை. ஸோ இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவு ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா மாத்திரணும் அப்படின்ற லெவலுக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அரிதா இருக்கு. பட் ஃபைனலி இதுதான் இந்த கம்யூனிட்டியில இருக்கணும், இந்த யூனிட்டி தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். அது எப்படியோ வந்துருச்சுன்ற ஒரு சின்ன சந்தோஷம் தான் எனக்கு தோணுது. நீங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நல்லதா, என்ன திடீர் பாசம், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போகாதுன்னு இவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதே தெரியாம பொலிட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேலாம் வேற சைடில் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வேற என்ன ஆக போகுது ஃபியூச்சர்லன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க ஒன்று சேர்றதே பெருசு, இதில் பொலிட்டிக்கலி மறுபடியும் இது வந்து வச்சு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீம் அப்ஸ் வேற நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போதோ இதை வச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் மறக்காம நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி விடாமுயற்சி படத்துக்கான டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எத்தனை மணி ஷோ புக் பண்ணிருக்கீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நாளைக்கு டெஃபினட்டா விடாமுயற்சி ரிவ்யூல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.